friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் ஆம்லெட் ரெசிபி. இது வந்துட்டு fluffy ஆம்லெட். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற யூடியூப்ல எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த fluffy ஆம்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த fluffy எக்குக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா எக் வேணும், உப்பு, பெப்பர் பவுடர் அவ்வளவுதான் வேணும். பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டையை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சிடுங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து. இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி தொடச்சிடுங்க ஈரம் இல்லாம. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த பாத்திரம் யூஸ் பண்றீங்களோ அந்த பாத்திரத்துலயும் ஈரம் இருக்கக்கூடாது ஒரு சொட்டு கூட. நீங்க யூஸ் பண்ற ஃபோர்க், விஸ்க் அதுலயும் வந்துட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் வந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா ட்ரையா இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நீங்க எவ்வளவு நேரம் பீட் பண்ணீங்கனாலும் அது ஃப்ளஃபியே ஆகாது. இப்போ நல்லா தொடச்சாச்சு 3 முட்டையும். இப்போ நாம இதை வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியா பிரிக்க போறோம். முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் பிரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னா, இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி வடிகட்டி இருக்கும்ல கரண்டி, அதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முட்டையை எடுத்து நம்ம இதில் பிரேக் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மஞ்சள் கருவுல இருந்து ஒரு சின்ன டிராப் கூட இந்த ஒயிட்ல வந்து விழக்கூடாது. அப்படி விழுந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபோமியா வராது வெள்ளைக்கரு. இப்போ இந்த மஞ்சள் கரு மட்டும் மேல தனியா நிக்குது பாருங்க. இதை நம்ம தனியா இன்னொரு பாத்திரத்துல போட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம 3 முட்டையும் பிரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வந்துட்டு பிரிச்சாச்சு மஞ்சள் கருவியும் வெள்ளைக்கருவியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளைக்கருவை வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா பீட் பண்ணிடலாம் அந்த ஃபோமி டெக்ஸ்சருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணலாம். ஃபோர்க் வந்துட்டு சிங்கிளா யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி 2 ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் டு பேக் ஃபோர்க் வச்சுக்கோங்க இப்படி பின்னாடி. இதை வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஃபோர்க்ல பீட் பண்ணலாம். இப்போ 2 ஃபோர்க்னால சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு ஃபோம் ஆகும். இன்னைக்கு நாம் வந்துட்டு இந்த விஸ்க் யூஸ் பண்ண போறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஸ்க்ல ஃபோர்க்ல எதுலையுமே வந்துட்டு ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி சாய்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் அடிச்ச உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இதே மாதிரி தொடர்ந்து நீங்க அடிங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் பக்கமாக நான் பீட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபோம் வந்திருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டிஃப் பிக்ஸ் வர அளவுக்கு இதை வந்துட்டு பீட் பண்ணிக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு. பார்க்க தான் கஷ்டம் போல இருக்குது, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக செய்யலாம். இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் பீட் பண்ணோம்னா நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் பீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் பக்கமாக நான் பீட் பண்ணியிருப்பேன். சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கணும் இந்த எக் ஒயிட்டை. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு ஆம்லெட்டுக்கு நம்ம நார்மலாகவே போட்டு சாப்பிட்றலாமே அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னா ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த மஞ்சள் கருவியும் நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இல்லை, இது லைட்டாக க்ரீமியாக ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மஞ்சள் கருவிலேயே நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கும் சேர்த்தி 3 முட்டை தான் எடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு தான் அதிகமாக தெரியுது, கம்மியாக தான் உப்பு பிடிக்கும். ஜாக்கிரதையாக போடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மேலே லைட்டாக தூவி கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே லைட்டாக பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா போதும் மஞ்சள் கருவை. இப்போ நம்மளோட மஞ்சள் கருவும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட வெள்ளை கருவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன செய்யலாம்னா, இது அழுங்காமல் இதில் போட்டு லைட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணணும். ரொம்ப போட்டு அடிச்சிடக்கூடாது. இது இதில் சேர்த்திடலாம். இப்போ இதை லைட்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணுற மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா இதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் காணாமல் போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம பேன்ல போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்க இதுக்கு, அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும்.
இப்போ இதுல வந்துட்டு நீங்க பட்டரோ நெய்யோ இல்லைன்னா ஆயில் எது வேணா நீங்க கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு நெய் போடுறேன். இது வந்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க இந்த பேனை. சைடையும் கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கிரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை கலவையை இதுல வந்துட்டு போட்டுருங்க. ஃப்ளேம் வந்துட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க. ஃப்ளேம் அதிகமாக இருக்கக்கூடாது. இதை நல்லா இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பேனில். இப்போ இதை வந்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம், நல்ல லோ ஃப்ளேமில். இது வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஃப்ளஃபி எக் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு கார்னிஷ்காக லைட்டாக சில்லி பவுடர் போடலாம். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போடலாம். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடலாம். மாதிரி லேசாக தூவி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுலாம். இப்போ இதை நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த நான்ஸ்டிக்கில் போட்டதுனால ஈஸியாக வரும். அதனால் கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த பேன்லேருந்து நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு அழுங்காமல் மாற்றிடலாம். இப்படி மடிச்சிடுங்க அப்படியே. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 3 முட்டையில் எவ்வளோ பெரிய எக்கு பாருங்கள். ஸோ ஃப்ளஃபி. பாருங்க எப்படி கிகில் ஆகுது பாருங்க, ஜெல்லி மாதிரி. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்து இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றணும். அப்போ தான் இந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா திருப்பி இது ஃப்ளாட் ஆகிடும். அதனால எடுத்தோனையும் சாப்பிட்ருங்க சூடா. இந்த சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.